Hi friends, welcome to Mallika Badrinath வீட்டு சமையல். இன்னைக்கு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல்ல உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறது பம்ப்கின் சூப். அது வந்து மஞ்சள் பூசணியில ஒரு சூப் செஞ்சு காமிக்க போறேங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதே நேரம் இது வந்து ஆரோக்கியம் தரும். வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம சூப் சாப்பிட்றத ஒரு பழக்கப்படுத்திக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லாருமே இரவு நேர உணவை வந்து கட் பண்ணிவிட்டு சூப் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்க கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி இந்த சூப்பை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். இன்றைக்கி மஞ்சள் பூசணி சூப், அதாவது பம்ப்கின் சூப் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். பம்ப்கின் சூப் செய்கிறதுக்கு மஞ்சள் பூசணி துண்டங்கள் 250 கிராம், ஒரு சின்ன குடமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, வெண்ணெய் தேவைப்படும் அளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், உலர்ந்த பேசில் திண்ணைத்து பச்சிலை உலர்ந்தது விரும்பும் அளவு, ருசிக்காக சிறிதளவு சர்க்கரை. பம்ப்கின் சூப் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ இதை வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்கிங் மெத்தட் வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். ரொம்ப பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும், சத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வீணாகாது ப்ரெஷர் குக்கிங் பண்ணுறப்போ. இப்போ இந்த ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த செய்கிற சூப் வந்து 6 பேருக்கு வருங்க. இப்போ சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இதோட 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு பச்சை மிளகா, இதோட குடமிளகா கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த காம்பினேஷன் போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பு. இப்போ பூண்டு வந்து இப்போ லேசாக வதங்கினா போதுமானதுங்க, ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ இதோட மஞ்சள் பூசணி துண்டுகள் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இது வந்து நான் பார்த்திங்கன்னா வந்து பழுப்பு நிறத்தில் இருக்க சர்க்கரை வந்து அன்பிளீச்டு சுகர், இதை சேர்த்துக்கிறேன். இது ஒரு ருசியை கொடுக்கும் சூப்புக்கு, அதுக்காக தான் சேர்க்குறேன். அதிகம் போடணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிய பிறகு ஒரு கொதி வரணுங்க. நம்ம உப்பு வேணால் இந்த ஸ்டேஜ்லேயும் போடலாம், இல்லைன்னா அப்புறம் அரைக்கப்புறம் போடலாம். நான் இப்பயே போட்டுறேன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பொடி உப்பு வச்சுருக்கேன். இது மறு கொதி வந்த பிறகு மூடி வெயிட் வச்சிடலாம். இது பாருங்கள், கொதி வந்துடுச்சு. ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது மாதிரி கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும், அதிகம் தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம வெயிட் வச்சு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போது இது மூடிட்டு வெயிட் வச்சிடலாம். ஆல்ரெடி கொதி வந்ததுனால நம்ம வந்து ஸ்டீம் வெளியில் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க, இந்த அளவுக்கு வச்சிடலாம். இப்போ இது 2 விசில் வேக வச்சு எடுத்தால் போதும். எப்போதுமே சூப் வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. பூசணிக்காய் அப்படிங்கிறப்ப ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது பாருங்கள், ப்ரெஷர் நல்லா சப்சைட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இதில் இருக்கிற பச்சை மிளகாய், இதை வந்து எடுத்து போட்டுடணும். இந்த பச்சை மிளகாய் வந்து இதில் காரம் வந்து இறங்கியிருக்கும். சூப்புக்கெல்லாம் அதிக காரம் இருக்கக்கூடாதுங்க, அதனால் இதை வந்து எடுத்து எரிஞ்சிடணும். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து போட்டுறேன். இப்போ இந்த சூப்பை வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த தண்ணியை வடிச்சிட்டு இது தனியாக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இது வந்து ஆறிடும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. பச்சை மிளகாய் எடுத்து போட்டாச்சுங்க. இப்போ இந்த கேப்சிகமும் இந்த வெந்த காய்கறி எல்லாத்தையுமே இதில் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணுங்க, ரொம்ப தண்ணி இருந்ததுனாக்கா அது வடிச்சிடுங்க. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து சூப் ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ கரண்டியால் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கேப்சிகமும் இருக்குது காரத்துக்கு, நம்ம பச்சை மிளகாய் போட்டு எடுத்துட்டோம். இந்த காரமே போதுங்க, அதனால் பெப்பர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை கொஞ்சமாக இதை தண்ணி ஊற்றிட்டு இந்த மிக்சியில் இதில் ஊற்றிக்கலாம்.
நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டியாச்சுங்க. இப்போ திக்னஸ் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த சூப் வந்து நம்ம எப்போ பரிமாறுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திக்னஸ் வச்சுக்கணும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் தளர இருந்துடும். நம்ம திக்காகிறதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு நைட்டு டின்னர் வந்து ஹெவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னாக்கா கொஞ்சம் லைட் சூப்பாக கொடுக்கணும். இதை வந்து கொஞ்சம் தின்னாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு பசிக்கும், டின்னர் ஹெவியாக சாப்பிடுவாங்க. இல்லை லைட்டாக ஒரு மீல்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கொஞ்சம் ஹெவியாக சூப் கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திக்னஸ் போட்டுக்கணும். பொதுவாக இந்த மாதிரி நான் வீட்டில் பண்ணுற சூப்புக்கு கார்ன்ஃப்ளவரோ இல்லை வந்து மைதாவோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நம்ம என்ன வெஜிடபிள் சேர்க்குறோமோ அதுவே நம்மளுக்கு திக்காகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதுமானது. இதுக்கு வந்து நான் வந்து சேர்க்கறது பார்த்தீங்கன்னா பேசில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தின்னூத்து பச்சிலையினுடைய இலை. அது வந்து ட்ரை பண்ணது. இது வந்து வீட்லேயே இருந்தது, ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. கோர்ஸாக தான் இருக்கும் பவுடரு. இதை வந்து லாஸ்ட்டில் போட்டு கொடுத்தோம்னாக்கா ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். ஃப்ரெஷ் இருந்ததுன்னா கூட போடலாங்க. எப்போவுமே சூப்பை வந்து ஓவராக கொதிக்க விடக்கூடாது. நல்லா சூடானா போதுமானது. திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ பரிமாறுறமோ அப்போ சூடு பண்ணிவிட்டு அப்போ கொடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எங்கள் விருப்பப்பட்டால் மேலே வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு கொடுக்கலாம், இல்லை சீஸ் போட்டு கொடுக்கலாம். அவங்களுடைய விருப்பம்தான். தனியாக கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் கொடுத்தீங்கன்னாக்க வேணுங்கிறவங்க போட்டுக்குவாங்க. காரம் வேணும்னா போட்டுப்பாங்க, உப்பு பத்தலைன்னா போட்டுப்பாங்க. கொஞ்சம் பம்கின் சூப் தயாராகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து குடிக்கிறப்ப இந்த மாதிரி சூப்பு இதில் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊதிட்டு மெதுவாக சிப் பண்ணி குடிக்கணுங்க. அப்போ தான் வந்து உமிழ்நீர் அதில் சேர்ந்து நம்மளுக்கு வந்து முழுவதுமாக அந்த கார்போஹைட்ரேட் டைஜஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, உமிழ்நீரோட சேர்ந்துட்டு உள்ளே போகிறப்ப நல்லா ஜீரணமாகும், நல்லா பசிக்கும். நம்ம வந்து எப்போ எந்த சூப் செஞ்சாலும் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமாக வச்சுக்கணுங்க. இதில் வந்து ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் சத்துக்கள் போயிடுவான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்படி கிடையாதுங்க. ப்ரெஷர் குக்கிங் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து நியூட்ரியன்ட் லாஸ் வந்து ரொம்ப குறைவு. நம்ம தனியாக பாயில் பண்ணாக்க கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிச்சதுனாக்கா நம்மளுக்கு நியூட்ரியன்ட் லாஸ் வந்து அதிகம். அதே நான் வெஜிடேரியன் சூப் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிக்கனோ மட்டனோ அப்படிங்கிறப்ப அதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சாங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வர்றப்போ அது ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய நேரம் கொதிக்க வைப்பாங்க. இப்போ நான் வந்து வெஜிடபிள் ஸ்டாக் மாதிரி எதுவும் போடலை. நம்ம வேணும்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸை வந்து தனியாக பாயில் பண்ணிவிட்டு அந்த வடிச்சிட்டு அந்த ஸ்டாக்கை சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும், கூடுதலாக சத்துக்கள் கிடைக்கும். மற்றபடி வந்து அந்த வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஏதாவது குருமா பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பொரியல் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டா போதுங்க. உங்களுடைய தினமே வந்து சூப்பை வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு அதை விட கூடுதல் சுவையோட ஆரோக்கியத்தோடு நம்ம தர முடியும்.